அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரானிஸ் இந்தியா அமெரிக்கா தீவிர தாக்குதல்கள் இனிமேல் தான் ஆரம்பம். ஈரான் ராணுவம் விடுத்த பகிரங்க எச்சரிக்கை. அடுத்து குவைத், சவுதி அரேபியா, கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன் ஆகிய 5 அரபு நாடுகள் அமெரிக்காவின் பக்கம். முழு பலத்துடன் ஈரானை தாக்க தயாராகும் அமெரிக்க ராணுவ படை. அடுத்து எக்ஸ்பைரி ஆக போகும் விசாவிற்கு மனிதாபிமான அடிப்படையில் 1 மாதம் கூடுதல் கால அவகாசம் வழங்கிய உள்துறை அமைச்சகம் மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்து விமான பயணிகளுக்கான ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் ஈரானை 3 வாரத்திற்குள் தரைமட்டமாக அழித்து விடுவோம், அவங்களுடைய ராணுவ தளங்கள், உள்கட்டமைப்புகள் என அனைத்தையும் குறிவைத்து தாக்கி அவர்களை ஸ்டோனேஜ் காலத்திற்கு அனுப்பிவிடும் என்று அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை விடுத்த அடுத்த நிமிடத்திலிருந்து சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ் மீது ஈரான் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா குவைத்தில் 2 க்ரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 13 ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதுபோல கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 7 க்ரூஸ் ஏவுகணைகள், 312 பலாஸ்டிக் ஏவுகணைகள், 664 ட்ரோன் தாக்குதலை குவைத் எதிர்கொண்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் கடந்த ஒரு மாதத்தில் 2038 ட்ரோன் தாக்குதல், 19 க்ரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 457 பலாஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எதிர்கொண்டுள்ளது. பஹ்ரைனில் பார்த்தீங்கன்னா 429 ட்ரோன் தாக்குதல் மற்றும் 188 பலாஸ்டிக் ஏவுகணை தாக்குதல். இப்படி ஒவ்வொரு ஜிசிசி நாடுகள் மீது ஈரான் கடும் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இப்போ சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், ஒமனை தவிர்த்து 5 நாடுகளும் அமெரிக்காவின் பக்கம் நிற்கிறார்கள். நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய 5 நாடுகளுக்கு நன்றி தெரிவித்து அமெரிக்கா உங்களை எப்போதும் கைவிடாமல் பாதுகாக்கும் என உறுதிமொழி அளித்துள்ளார். இப்போ இந்த ஜிசிசி நாடுகளில் ஒமன் மட்டும்தான் நாங்கள் யார் பக்கமும் இல்லை, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கன்னு ஒதுங்கி இருக்காங்க. அதனால தான் ஒமன் மீது ஈரான் தாக்குதலை நடத்துவதில்லை. ஒமன் விமான நிலையம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இயங்கிட்டு இருக்கு. மார்ச் மாதம் நடைபெற்ற வளைகுடா சண்டையை விட ஏப்ரல் மாதம் சண்டை இன்னும் அதி தீவிரமாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது. ஈரானும் அமெரிக்காவும் சண்டைக்கு தயார். நோ சீஸ்ஃபயர், வாங்கடா ஒரு கை பார்க்கலான்னு இரு தரப்பும் ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சண்டையினால் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. ஏன்னா அவங்க நாட்டு மக்கள் அமெரிக்காவில் வந்து சேஃபாக இருக்காங்க. ஆனால் வளைகுடா நாடுகளான குவைத், சவுதி அரேபியா, அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன், கத்தார் ஆகிய நாடுகளில் வசிக்கும் மக்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா ஈரான் இப்போ தீவிரமாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிறுவனங்களை குறிவைத்து தாக்கி வருகிறது. நேற்று பஹ்ரைனில் உள்ள அமேசான் நிறுவனம் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 250 ஆண்டுகள் மட்டும்தாங்க. ஆனால் ஈரானோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு மேல் உள்ளது. அதனால் அமெரிக்கா இந்த சண்டையில் பின்வாங்கி செல்லாத வரை ஈரான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உதவும் அரபு நாடுகளை தொடர்ந்து தாக்கிட்டு தான் இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நாம் வாழ இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பெரிய வளைகுடா சண்டை வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா நிலைமை அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. இவங்க அடிச்சுக்கிறதால பொதுமக்களுக்கு தாங்க பாதிப்பதிக்கும். மாஃபி ஷுகல், மாஃபி ஃப்ளூஸ், முஷ்கில் வாஜித்னு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்க. ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, விமான கட்டணம் அதிகரிப்பு, பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, இப்படி பல இன்னங்களை பொதுமக்களாக நாம தான் ஃபேஸ் பண்ணுறதா இருக்குது. அதிகார வர்க்கத்தின் ஈகோவினால் பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்கள் தாங்க. விரைவில் இந்த வளைகுடா சண்டையை முடிவுடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க. குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் இப்படி அரபு நாடுகளில் உள்ள நம்பாளுங்க வெளியே நின்று தேவையில்லாமல் வீடியோ ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணாதீங்க. அதுபோல் தவறான தகவலை பரப்பாதீங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் கண்காணித்து கொண்டு தான் இருக்குது. நேற்று குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் ஃபேக் நியூஸை பரப்பியதாக ஒரு பது குவைத்திக்கு தலதசன, அதாவது 3 ஆண்டுகள் கடுங்கால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத் ஏர்போர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்களுக்கான விமான சேவையை முழுவதுமாக டிஜிசியை நிறுத்தியுள்ளது. ஒன்லி கார்கோ பயன்பாட்டிற்கும் ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்படுபவர்கள் மற்றும் இறந்தவரின் உடலை கொண்டு செல்வதற்காக மட்டும்தான் குவைத் ஏர்போர்ட்லேருந்து குவைத் ஏர்வேஸ் விமானம் மட்டும் இயக்கப்படுகிறது. மற்றபடி ஊருக்கு செல்பவர்கள், ரிட்டர்ன் குவைத் வருபவர்கள், இவர்கள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வழியாகத்தான் இந்தியா, இலங்கைக்கு செல்ல முடியும். எமர்ஜென்சியாக குவைத் செல்பவர்கள் மற்றும் வருபவர்கள் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டுள்ள ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சிவில் ஐடி அல்லது மொபைல் ஐடி வைத்திருக்க மட்டும்தான் இப்போ பயணிக்க முடியும். மற்றபடி விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, விசா கேன்சல் செய்தவர்கள் எம்பசியால் வழங்கப்படும் அப்ரூவலை வைத்துக்கொண்டு தான் குவைத்திலிருந்து எக்ஸிட் ஆக முடியும். அதுபோல் உள்துறை அமைச்சகம் இப்போ வந்து மனிதாபிமான அடிப்படையில் விசிட் விசா, ஃபேமிலி விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, கமர்ஷியல் விசாவில் குவைத் வந்தவர்களுக்கான விசாவின் வேலிடிட்டியை 1 மாதம் வரை கூடுதலாக நீட்டித்துள்ளது. அதுபோல ஜதீத் விசா, புதிய விசாவில் குவைத் வருபவர்களுக்கான தகவல் இன்னும் வெளியாகாத காரணத்தினால் புதிய விசாவை வைத்திருப்பவர்கள் சபர் ஷோயை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான அப்டேட்டும் விரைவில் வெளியாகும். ஆகையால் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள டிஎன்டிஜே நடத்தும் மாபெரும் ரத்த தான முகாம் ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை மதியம் சரியாக 1 மணி முதல் மாலை 6 மணி வரை ஜாப்ரியா பிளட் பேங்கில் நடைபெறுகிறது. ஆகையால் ரத்த தானம் செய்ய விரும்புபவர்கள் நேரடியாக ஜாப்ரியா பிளட் பேங்க் சென்று ரத்த தானம் வழங்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். இப்போ தினார் ரேட் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு இறங்கி இருக்குங்க. அதாவது ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 300 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1012 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம்.
1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 873 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 66 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.